நான் சிவகங்கையிலிருந்து உங்கள் டாக்டர் ஃபருக் அப்துல்லா. இந்த பிஎம்ஓஎஸ் அப்படிங்கிறத பற்றி நேற்று பார்த்தோம். ஏன் பிசிஓஎஸ்லேருந்து பிஎம்ஓஎஸ்ன்னு பேர் மாறுச்சு அப்படின்னு. இந்த பிஎம்ஓஎஸ்ஐ எப்படி சரி செய்வது? இன்சுலின் எதிர்ப்பு நிலை தான் இதுக்கு காரணம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இதுக்கு காரணம்னு சொன்ன பிறகு இந்த இன்சுலினை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ரத்தத்தில் சுரக்க வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். பிஎம்ஓஎஸ் இருக்கவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான மக்கள் பெண்கள் உடல் பருமனால் பாதிக்கப்படுறாங்க. இன்றைய பிஎம்ஓஎஸ் தான் நாளைய டயபெட்டிஸாக மாறுது. ஒரு 18 வயசு 20 வயசில் பிசிஓடி அந்த பிஎம்ஓஎஸ் இருக்கிற மக்கள் ஒரு 28-30 வயசில் டயபெட்டிக் மக்களாக மாறுறாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுக்குமே ஆணி வேராக இருப்பது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்சுலினை மிக குறைவாக சுரக்க வைக்கிற ஒரு உணவு முறையில் நாம் இருந்தாக வேண்டும். இன்சுலினை மிக குறைவாக சுரக்க வைக்கிற உணவு முறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மாவுச்சத்து குறைவான உணவு முறை. அது என்ன சார், லோ கார்போஹைட்ரேட் டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலை உணவாக தினசரி இட்லி தோசை, மதியம் தானியங்கள் சார்ந்த சோறு, இரவு சப்பாத்தி தோசை இட்லி இப்படி நம்ம சாப்பிட்டு இருக்கும் பொழுது இடையிடையே ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு வடை பஜ்ஜி இனிப்புள்ள டீ காஃபி இப்படி சாப்பிட்டு இருக்கும்போது தொடர்ந்து இன்சுலின் ரத்தத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதனால் ஹைப்பர் இன்சுலினீமியா அப்படின்ட்டு ரத்தத்தில் தேவைக்கு அதிகமான இன்சுலின் இருக்கிறது. இதை குறைவாக்க வேண்டும் அப்படின்னா நம்ம காலை உணவாக முட்டைகள் இல்லை பாதாம் பருப்பு இல்லை ஒரு அவித்த நிலக்கடலை இப்படி எடுக்கும்போது நமக்கு இன்சுலினுக்கான தேவை ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். மதியம் நிறைய காய்கறிகள் குறைவாக சோறு அல்லது நிறைய காய்கறிகள் கூட முட்டை இப்படி எடுத்துக்கலாம். இரவு உணவை எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டுட்டு இரவு உணவை நம்ம கோழி மட்டன் மீன் இப்படி சாப்பிட்லாம். சைவ உணவில் இருக்கிறவங்க பன்னீர் மஷ்ரூம் கூட சோயா கூட எடுத்துக்கலாம். இப்படி நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடல் எடை குறையும். நம்ம இது கூட ஒரு 1 hour வாக்கிங் போகிறோம், நல்லா ஒரு நைட் ஒரு 8 hours தூங்குகிறோம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கோம். இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம பிஎம்ஓஎஸை ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும். நன்றி.